set up. அவர்கள் வீடுகளை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார்கள். Then in Ezra we read that they begin work on the house of God. அவர்கள் எஸ்ராவிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய கர்த்தருடைய வீட்டை கட்டுவதிலே அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி. Ezra tells us that the people of God were able to build the foundation to the house of God. எஸ்ராவின் புத்தகத்திலே வாசிக்கும்போது கர்த்தருடைய வீட்டினுடைய அஸ்திபாரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். But there were people in the land who were not God's people. ஆனால் அந்த தேசத்திலே தேவனுக்கு அல்லாத ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். And they greatly opposed this house being built. இந்த கட்டுமான பணியை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமாக அங்கே அவர்கள் காணப்பட்டார்கள். And so this generation with a specific purpose of God upon their life stopped building the house of God. இப்படி எதிர்ப்பு வந்தது நிமித்தமாக தேவ ஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை மறந்தவர்களாக தேவனுடைய வீட்டை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். And here they are living in the promised land. அவர்களோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வசிக்கிறார்கள். Here they are the people of God. அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்கள். Here they are a generation with a specific purpose of God upon their lives. தேவனுடைய ஒரு விசேஷித்த நோக்கம் தங்களுடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். But for nearly 16 years they lived in the land accomplishing nothing for God. ஆனால் 16 வருடங்கள் அந்த அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் அப்படியே இருந்தார்கள். And so God raises up the prophet Haggai to come and to speak to his people. ஆகவே தேவன் தாமே ஆகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி தம்முடைய ஜனங்களிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார். God wanted to remind his people who they were and what they were called to do. அவர்கள் யார் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி மறுபடியும் ஞாபகமூட்டும் வண்ணமாக ஆகாய் தீர்க்கதரிசி எழுப்பப்பட்டார். So look with me in Haggai chapter 1 verse 2 through 12. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. Go ahead and read that, brother, please. Beg your pardon? Go ahead and read that. Okay. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணப்படவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலிவன் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். God raised up the voice of Haggai to speak to his people and say to them, wake up, strengthen what remains. Your work is not complete in my sight. தேவன் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு கூக்குரலை கொடுத்து, எழுந்திருங்கள், எனக்கு கட்டப்பட வேண்டிய வீடு இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை என்று மறுபடியும் நினைவூட்டுகிறார். As we read this passage right here, I believe that God wanted his people to consider, to take to heart the way that they were going. அவர்கள் எந்த வழியிலே சென்று கொண்டிருப்பார்கள் என்பதை உணரத்தக்கதாக இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசினார். And this morning I just want to take a look at the way his people were going.
எந்த வழியிலே அவர்களுடைய ஜனங்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். First, I want to take a look at the lifestyle that the people of God were living. தேவனுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது என்று சொல்லி சற்று சிந்திக்க போகிறோம். The Bible says, "Thus says the Lord of hosts, these people say the time has not yet come to rebuild the house of the Lord. Then the word of the Lord came by the hand of Haggai the prophet. Is it time for you yourselves to dwell in your paneled houses while this house lies in ruins?" இந்த ஜனங்கள் இரண்டாவது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். நான்காவது வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? The people of God said it's not time to build the house of the Lord. Yet as we look in the scriptures here, they were busy building their own houses. அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டுவதிலே கவனமாக இருந்தார்களோ ஒழிய கர்த்தருடைய வீட்டை கட்டுவதிலே அல்ல. Not only were they building their own houses, the Bible says that they were building paneled houses. They were building elaborate dwellings for themselves to live in. அவர்கள் சாதாரண வீடுகளை கட்டுவது மாத்திரமல்ல, மிக நேர்த்தியாக மிக வல்லமையான கட்டடங்களை தங்களுக்காக கட்டிக் கொண்டிருந்தார்கள். They had developed a lifestyle that lived for themselves. Their motto was me, myself and I. அவர்கள் தனக்கு எனக்கு தங்களுக்கு என்று சொல்லி தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். Instead of building God's kingdom, they were too busy building their own kingdom. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை விட்டுவிட்டு தங்களுடைய ராஜ்யங்களை கட்டிக் கொண்டிருப்பதிலே மும்முரமாக இருந்தார்கள். Their time and energy and resources were spent on themselves. அவர்களுடைய நேரமும் வல்லமை எல்லா விதமான பொருளும் தங்களை கட்டுவதிலே தங்களுடைய ராஜ்யங்களை கட்டுவதிலே செலவிடப்பட்டுக் கொண்டிருந்தது. They had nothing left for God because everything they did have they only used for themselves. அவர்கள் தேவனுக்காக எதையும் வைக்கவில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் தங்களை குறித்தே இருந்தது. They lived for their own success. தங்களுடைய வெற்றிக்காக மாத்திரமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். For their own promotion. அவர்களுடைய மேன்மைக்காக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And trying to work for wealth. அவர்கள் அந்த ஐஸ்வரியத்தை தங்களுக்காக பெற்றுக்கொள்வதிலே மும்முரமாக இருந்தார்கள். The funny thing is all their labors were getting them nowhere. ஆனால் வேடிக்கையான காரியம் என்னவென்று சொன்னால் இத்தனை பிரயாசங்களும் விருதாவாய் போயின. No matter how hard they labored and worked, it amounted to nothing in the end. அவர்கள் எவ்வளவு கடினமாக வேலை செய்தாலும் கூட ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போனது. And God wanted his people to consider the way that they were living their lifestyle. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். Because their lifestyle was in opposition to his kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிர்மறையாக அவருடைய வாழ்க்கை முறைகள் சென்று கொண்டிருந்தன. If we look at our own lives today, we can see a culture that is caught up with me, myself and I. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த கலாச்சார சூழ்நிலையினுடைய பாதிப்பு நிமித்தமாக நாம் நம்முடைய என்று சொல்லக்கூடிய நம்மையே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். I'm staying in Abu Dhabi and so we drove here from Abu Dhabi this morning. நான் அபுதாபியிலே இருக்கிறேன். காலையிலே அபுதாபியிலிருந்து இங்கே கடந்து வந்தேன். And I am amazed at how many malls there are. நான் பார்க்கும்போது பிரமிப்படையும்படியாக எத்தனை ஷாப்பிங் மால்கள் இந்த தேசத்திலே இருக்கிறது. I mean everywhere you look, oh there's a mall and there's a mall and there's a mall and there's a mall. எங்கெல்லாம் பார்க்கும்போது இங்க ஒரு ஷாப்பிங் மால் அங்க ஒரு ஷாப்பிங் மால் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஷாப்பிங் மால் மயமாக இருக்கிறது. So many places to go and spend your money on yourself. உங்களுடைய பணத்தை உங்களுக்காக செலவு பண்ணுவதற்கு எத்தனையோ இடங்கள். There's so much building that's going on here in Dubai and Abu Dhabi. அபுதாபியிலும் துபாயிலும் கட்டிட பணிகள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. So many paneled houses being built here. எத்தனையோ மிக பிரம்மாண்டமான வீடுகளும் கட்டடங்களும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த இடங்களிலே. This is the culture in which we live. இப்படிப்பட்டதான கலாச்சார சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The sad part is so many people in the church, even many in this place right here this morning, are living just as everyone else is living. என்ன வேதனையான காரியம் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான கலாச்சார சூழலிலே தான் இன்றைக்கு இந்த கால வேளையிலே இந்த இடத்தில் தாமே அநேகர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Your life is spent going to work and making money and living in a nice house and having nice things and eating good food. நம்முடைய வாழ்க்கையை இப்படியாக சம்பாதிப்பதிலும்
நல்ல வீட்டிலே குடியிருப்பதும் நல்லதாக சாப்பிட்டு நல்லபடியாக நம்மை சார்ந்து நம்முடைய சம்பாத்தியத்தை நமக்கே செலவு செய்யக்கூடிய ஒரு மாய்மாலமான வாழ்க்கையாக இருக்கிறது. In fact, many of you probably came over here to try to get up in life. அநேகர் நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருப்பது வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி. I'm sure very